ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழ்நாடு அரசியல் களம் ஒரு புதுவிதமான முன்னெடுப்பை பார்த்துருக்குன்னு தான் சொல்லணும். எல்லார் மத்தியிலும் தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு, வாழ்த்துக்கள். எல்லா கட்சிகளுமே விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல முன்னெடுப்புன்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம தளபதி விஜய் அவர்கள் சட்டப்பேரவையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் அவர் வீட்டில் போய் சந்தித்தார். ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 2 பேருமே சந்தித்தார். அதுக்கப்புறமா வைகோ அவர்களை சந்தித்தார் வீட்டுக்கு போய். அதுக்கப்புறமா வந்து அன்புமணி அவர்கள் வீட்டுக்கு போனார். அதுக்கப்புறமா சீமானோட வீட்டுக்கு, இந்த 4 கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு நேரடியாகவே போய் விஜய் அவர்கள் அவங்கள சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருக்காரு. அதாவது ஒன்று நோட் பண்ணுங்கள், விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார், சிஎம் ஆகிட்டார். அது வந்து நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தலைமைச் செயலகத்துக்கு அவங்க போய் வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி தெரிவிப்பாங்க. இப்போல்லாம் அதுவும் தெரிவிக்கிறது கிடையாது. பெரிய அளவில் சோசியல் மீடியாஸ்லேயே வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில டைமில் பார்த்தோன்னா தலைமைச் செயலகத்துக்கு போய் வாழ்த்து சொல்கிறவங்களும் இருந்தாங்க. இப்போ அதுவும் கிடையாது. முதல்ல ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னா, எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆச்சு அப்படின்னால 2 பேரும் மாற்றி சந்திச்சுப்பாங்க, வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அது வந்து தமிழ்நாடு அரசியல் காலத்தில் கொஞ்ச நாட்கள் இல்லாமல் இருந்துச்சு. அதை விஜய் அவர்கள் மறுபடியும் கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த காலத்திலையும் அதுவும் தமிழ்நாடோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக அவங்களோட வீட்டுக்கு போய் சந்திச்சுட்டு வர்றாரு. அவங்கள வர சொல்லலை, அவங்களும் போகலை. விஜய் அவர்கள் நேரடியாக அவங்களோட வீட்டுக்கு போய் சந்திச்சுட்டு வர்றாரு. அதுவும் ஒரு தலைவரில் 4 தலைவர்களை சந்திச்சுட்டு வர்றாரு. இது ஒரு புதுவிதமான அரசியல் முன்னெடுப்பு, ஒரு அரசியல் மாண்பு, ஒரு நாகரிகமான அரசியலை விஜய் அவர்கள் துவக்கி வச்சுருக்காரு. இதன் மூலமாக என்ன நன்மை அப்படின்னா, திமுக எதிர்கட்சியாக வந்துருச்சு. பாமகவும் பார்த்தோன்னா எதிர்கட்சியில் தான் நிற்க போகுது. நாம் தமிழர் கட்சி ஆல்ரெடி விஜய் அவர்களையும் பார்த்தோன்னா தாக்கி பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் எதிர்கட்சி நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அதே மாதிரி வைகோ அவர்களும், இவங்க எல்லாருமே விஜய் அவர்களை எதிர்த்து பேசினவங்க தான், எதிர்த்து சில விஷயங்களை அவதூறாகவும் பேசினவங்க தான், ஆபாசாகவும் பேசினவங்க தான். அதில் மாற்றம் இல்லை. இதனால் அந்தந்த கட்சி சார்ந்த தொண்டர்களுக்கும் நம்ம தாவேக தொண்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மனஸ்தாபம் இருக்குது. சோசியல் மீடியாவில் ஃபைட் பண்ணிக்கிறது, திருப்பி பேசிக்கிறதுன்னு விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, அடடா பரவாயில்லையே, நம்ம இந்த மாதிரி பேசிட்டுமே, இந்த மனுஷன் இப்படி ஒரு மனுஷனா, இப்படிப்பட்ட மனுஷனா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஃபீல் ஆகலாம். அதனால் இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்களை, சில விஷயங்களை அவங்க குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இப்போ சிஎம் தான், ஆனால் இதுக்கு முன்னாடி சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி யாரையுமே தாழ்த்தி பேசுனது கிடையாது, கேவலப்படுத்தி பேசுனது கிடையாது, ஒருமையில் பேசுனது கிடையாது, யாரையும் பார்த்தோன்னா திட்டுனதும் கிடையாது. அவர் அரசியல் ரீதியாக பேசிட்டு போயிட்டே இருந்தார். ஒரே ஒரு டைம் சிஎம் அங்கிள்னு சொன்னதுக்கே பயங்கரமாக பொங்குனாங்க. அதுவும் கூட உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லி சிஎம் சார்னு மாற்றிக்கிட்டார். அந்த லெவலில் தான் அவரோட அரசியல் இருந்துச்சு. யாரையுமே பார்த்தோன்னா தனிப்பட்ட முறையில் தாக்குதலோ எதுவுமே பேசலை. ஆனால் இங்கே விஜய் அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்தார்ல, இவங்க எல்லாருமே விஜய் அவர்களையும் விஜய் ரசிகர்களையும் தற்குறிங்கன்னு பேசுகிறது, மூளையில்லாதவங்கன்னு பேசுகிறது, அறிவில்லைன்னு பேசுகிறது, விஜய் ஒரு நடிகன் அப்படிங்கிறது, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார் அப்படி அவர் தொழில் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி பேசினவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸ்டாலின் அவர்களும் கூட பார்த்தோன்னா வந்து ஓரளவுக்கு பேசாமல் கடந்து போனார்னு வச்சுக்கோங்களேன். உதயநிதி ஸ்டாலின் பேசினார்ல, என்ன பேசினார், அறிவு இருக்கிற அறிவு திருவிழா நடத்துகிறா அப்படின்னு, அறிவில்லைன்னு சொல்லி பார்த்தோன்னா விஜய் அவர்களை கிண்டல் பண்ணுறது, தற்குறின்னு கிண்டல் பண்ணுறது, ஒரு கொள்கை இல்லாத கூட்டம் வருது அப்படின்னு சொல்கிறது, தற்குறி கூட்டம் வருது, அவரும் பேசினார். சீமான் அவர்களெலாம் சொல்லவே தேவையில்லை, அவர் எவ்வளோ விஷயங்களை பேசினார்னு தெரியும். அன்புமணியும் பாருன்னா அப்பப்போ சில விஷயங்களை பேசினார். ஆனால் இவங்க யாருக்குமே விஜய் பார்த்தோன்னா பெரிய அளவில் பதிலடியோ திருப்பி திட்டுறதோ எதுவுமே பண்ணலை. நாகரிகமாக கடந்து போனார். நம்மளோட இலக்கு இது கிடையாது, நான் இலக்கு அடையிறேன், அதுக்கப்புறமா உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு மைண்ட் செட்டில் தான் அவர் இருந்தார். அதை நிறைவேற்றினார். இப்போ போய் சந்திச்சுட்டு வந்தார். அவ்வளோதான். அதுதான் தளபதி விஜய். நான் சிஎம் விஜய்னு சொல்ல மாட்டேன், இந்த இடத்துல தளபதி விஜய்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய என்ன சொல்கிறது, அவரோட ஜேர்னி அப்படி தான் இருந்துச்சு. அதாவது தூற்றியவர்களையும் போற்றக்கூடிய ஒரு நபர் தான் விஜய் அவர்கள், அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதை வந்து தளபதி விஜயாக தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ சிஎம் ஆகிட்டார். ஆனால் இது வரைக்கும் அவர் கடந்து வந்ததில், அவரை தாங்கிக்கிறதுல அந்த தளபதி விஜய் அப்படிங்கிற மனிதனாக தான் அவர் அதை தாங்கினார். அதனால தான் அவர் இப்போ இந்த இடத்துல இருக்கார். அப்போ கூட எந்த ஒரு அவரோட ஃபேஸில் இவர் நம்ம இப்படி திட்டினார்ல, இவர் நம்ம இப்படி பேசினார்ல, எதுவும் கிடையாது. சிரித்த முகத்தோடு போனார். எல்லாரோட அவங்களும் பார்த்தோன்னா வந்து நம்ம இவ்வளோ பேசியிருக்கிறோமே, நம்ம வீடு தேடி வந்துட்டார் அப்படின்னு அவங்க கூட பார்த்தோன்னா நினச்சி ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம அரசியல் ரீதியாக பேசாமல் தனிப்பட்ட முறையில் அதிகளவு தாக்கிட்டோமோ, இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி அவங்களே பார்த்தோன்னா வியந்து பார்த்துருப்பாங்க. அந்த லெவலில் தான் தளபதியோட நடவடிக்கை இருந்தது. யார், ஒரு சிஎம் ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. தன்னை தரம் தாழ்த்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துகிற நபர்கள் வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. அவங்களும் விஜய் அவர்கள் வரவேற்றதை சிறப்பாகவே பண்ணாங்க. அவங்களுக்கும் எந்த ஒரு முகசொலிவும் கிடையாது, விஜய் அவர்களுக்கும் எதுவும் கிடையாது. இது வந்து மரியாதை நிமித்தமாக இந்த விஷயத்தை அவர் பண்ணிட்டு வந்தார். இது வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா காலத்திலால் இது இருந்துச்சு, இந்த மாதிரி வெற்றி பெற்ற தலைவர்கள் எதிர்கட்சி போய் சந்திக்கிறதெல்லாம் இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் காணாமல் போச்சு. இப்போ மறுபடியும் விஜய் அவர்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு சிபிஐ, சிபிஎம், அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, வைகோ எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த அரசியல், நாகரிக அரசியலை விஜய் முன்னெடுத்துக்கிறது ரொம்பவே பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.
இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலினை போய் சந்திச்சிருப்பாரா, இல்லை ஸ்டாலின் தான் வந்து எடப்பாடி பார்த்து சந்திச்சிருப்பாரான்னு எதுவுமே இருக்காது. இதுக்கு முன்னாடி கருணாநிதி, ஜெயலலிதா அதுவும் கிடையாது. இது எல்லாமே வந்து விஜய் அவர்கள் மறுபடியும் ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வர்றார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பாராட்டத்தக்கது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்மளுடைய தளபதி விஜய்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். இது புதுவிதமான அரசியலை கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு. ஏன்னா சட்டசபையிலலாம் அன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தளபதியை திரும்பி கூட பார்க்கல. அவர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. இதை பற்றி காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றுக்கு வர்றாரு, முதலமைச்சர் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்காரு. அவரை பார்த்து ஒரு வணக்கம் வைக்கல, அது கூட பரவாயில்ல, திரும்பி கூட பார்க்கல. இப்படி உட்காந்துருக்காரு, இப்படி பார்க்க கூட இல்லை. இப்படியே வர்றாரு, இப்படி எழுதுறாரு, போயிட்டார். ஆனால் விஜய் அவர்கள் உதயநிதி பார்த்துக்கிட்டே இருந்தார். இவங்க யாருமே அதை கண்டு கூட இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் கூட அதுக்கு அடுத்த ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்து விஜய் அவர்கள் அவரோட வீட்டுக்கு போனார். அதுதான் தளபதி. அவர் எங்கேயுமே பெரிய அளவில் கோவப்படுறது, யாரையுமே திட்டுறது, ஒருமையில் பேசுகிறது அவர் பண்ணவே மாட்டார். அதை நம்ம பார்த்துருக்கவும் மாட்டோம். இப்படி பார்த்தோன்னா வந்து அரசியல் தலைவர்கள் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. தூற்றியவர்களையும் போற்றக்கூடிய ஒரே தளபதி நம்ம தளபதி மட்டும்தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்காகவே நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். நம்ம தளபதியோட ஃபேனாக இருந்தோம், இப்போ ஒரு தொண்டனாக இருக்கோம் அப்படின்னு. அதுக்காகவே ஒரு சிஎம்ஐ இருக்கார். அந்த பொறுமை, அந்த மனப்பக்குவம் அப்படின்றதெல்லாம் விஜய்க்கு இருக்குது. அது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த சந்திப்பு நிறைவேறிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு சில பேர் வந்து வேறு மாதிரி சித்தரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, விஜய் வந்து வேணும்னு போய் விருப்பேற்றுறாரு, நல்லா பேசணும்ல, நான் பாரு சிஎம் ஆகிட்டேன், நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி நேரடியாக வீட்டுக்கு போய் விருப்பேற்றுறாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் ஒரு கேவலமான அரசியல் பண்ணுற குரூப்பும் இருக்குது. அவர் ஃபேஸில் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுது, நான் ஒரு முதலமைச்சர் அப்படின்ற மாதிரியே அவர் கிடையாது. அவர் ஒரு நார்மலான மனுஷனாக தான் போனார். மரியாதை நிமித்தமாக போனார். நான் ஒரு சிஎம் அப்படின்ற ஒரு பில்டப்போ பந்தம் எதுவுமே கிடையாது. அவர் முதலமைச்சர் சீட்டில் உட்கார போகும்போது கூட தயங்கி தான் உட்காந்தார். பார்த்து இப்படி கையெடுத்து பார்த்துட்டு இப்படி இருந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் உட்காந்தார். உடனே போய் பார்த்தோம்னா நம்ம ஒரு சிஎம் அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் பார்த்தோன்னா அவர் எதுவுமே செயல்படலை. அந்த ஒரு அடக்கம், தன்னடக்கம்ன்றது இது வரைக்கும் சினிமாவில் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எப்படிப்பட்ட மனுஷர் தெரியுமா, அவர் எந்த அளவுக்கு எல்லாரையும் மதிப்பார் தெரியுமா, எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பார் தெரியுமா அப்படின்றது எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, நம்ம கேட்டிருப்போம். ஆனால் நம்ம தெரியாது, பார்த்ததில்ல, நம்ம தெரியாது, சொல்லி தான் கேட்டிருப்போம். அது மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து கோ ஆர்டிஸ்ட்லேருந்து அதுக்கப்புறமா பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருமே தவிர நம்ம பார்த்ததில்லை. ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க. இப்போ அதையே வந்து சினிமா துறையில் சொன்ன நபர்கள் தாண்டி இப்போ வந்து அரசியல் தலைவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சந்திப்புக்கு அப்புறமா இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு அரசியல் அவர் கையில் எடுத்திருக்காரு, இது வந்து பாராட்டக்கூடியது அப்படின்னு இப்போ அரசியல் தலைவர்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் சினிமா நடிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க விஜயோட நெகிழ்ச்சியான செயல்களை பார்த்து. இப்போ அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்க. அது விஜயோட மூத்த தலைவர்கள் அவங்க சொல்கிறாங்க. அது கேட்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. விஜய் இந்த மாதிரி ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு. அவர் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசுனாங்கிறது தெரியும். அதெல்லாம் அவர் மைண்டில் சுத்தமாக இல்லை. நான் கடந்து போகிறேன், என்னோட மாண்பு இது தான், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதையில் அவர் தெளிவாக இருக்கார். இது அன்புமணி வீட்டிலலாம் அவர் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பழிநாடகங்கள் இருப்பாங்க. அந்த பெண்கள் வந்து விஜயோவில் பார்த்து இந்த மாதிரி திஷ்டி எடுத்தது, விஜய் திருப்பி திஷ்டி எடுத்தது எல்லாம் பயங்கரமான வைரல். இன்றைக்கி அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறது அவர் தான். அது அவ்வளோதான். அது அவருக்கு தெரியும். பெரிய அளவில் பில்டப்போ இதுக்கு முன்னாடி நான் பெரிய ஹீரோ அப்படின்ற பில்டப்பும் அவர்கிட்ட இருந்தது கிடையாது. நான் சிஎம் ஆகிட்டேன் அப்படின்றதுக்காகவும் அவர்கிட்ட பெரிய பில்டப் இருந்தது கிடையாது. அதுக்கப்புறமா சீமான் வீட்டுக்கு எதிரி தான், நீ என் தம்பியே கிடையாது, என்ன பேச்சு, அவர் வீட்டுக்கு போயிட்டு வர்றாருங்க. இந்த 3 தலைவர்களையே விஜய் அவர்கள் கடுமையாக தாக்கி அதிகமாக விமர்சித்து பேசுனது யார் அப்படின்னா, ஒருமையில் கூட விமர்சித்து பேசுனது இந்த சீமான் தம்பிகளும் தான். பேச விட்டு வேடிக்கை பார்த்தாரு சீமான். அப்படிப்பட்ட ஒரு நபர் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி சீமானுக்கெல்லாம் பார்த்தோன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். நம்ம பேரை கூட சொல்லலையே அவர் அப்படின்னு. ஆனாலும் திருந்துவாங்களான்னு தெரியாது. இந்த இடுமாவனம் கார்த்திக் தற்கொலையெல்லாம் மறுபடியும் பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் விஜய் பற்றி பேசுகிறதே தான் வேலையாக வச்சுருக்கான். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த தலைவர்களை சந்தித்த மாதிரி இன்னொரு முக்கியமான தலைவரை சந்திக்க போகிறார். யார் அப்படின்னா மோடி அவர்கள். எப்போ அப்படின்னா, டெல்லிக்கு பறக்கும் முதல்வர். இம்மாத இறுதியில் 2 நாள் பயணமாக டெல்லி செல்லும் முதல்வர் விஜய் குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சந்திக்கிறார். நேற்று பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்த நிலையில் பிரதமரிடம் தமிழ்நாடு நலன் சார்ந்த கோரிக்கைகள் முன்வைக்க டெல்லி பயணிப்பதாக தகவல் அப்படின்ற ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அங்கே மோடி அவர்களும் சந்திக்க போகிறாரு. பதவியேற்ற 2வது நாளே பார்த்தோன்னா தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுகிறக்காகவும் கேட்குறக்காகவும் இப்போவே டெல்லி கிளம்புறாரு விஜய் அவர்கள். அதில் சமரசமே இல்லாமல் தான் நான் மக்களுக்காக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு தான் நிரூபிச்சிருக்காரு. அதுக்கு ஹைலைட் என்ன அப்படின்னா, இன்னொரு முக்கியமான நியூஸு. கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்ட 4200 கிலோ குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்களை இன்று காவல்துறையினர் தீயிட்டு அளித்தனர். பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 4200 கிலோ குட்கா இதை வந்து தீ வச்சு கொளுத்தியிருக்காங்க. போதைப் பொருட்களை ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம தளபதி விஜய் அவர்கள் நேற்று ஒரு
அரசாணை பிறப்பிச்சார்ல, அதுக்குண்டான ஸ்டெப்பு தான் இப்போது குழி தோண்டி அதை பார்த்தோன்னா உள்ளே போட்டு கொளுத்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, தூத்துக்குடி பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை மேம்படுத்தும் குற்றச்சம்பவங்களை தடுக்கவும் காவல்துறை சார்பாக புதிதாக நிறுவப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் PA சிஸ்டம் அமைப்பை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் துவக்கி வைத்தார். இதுவும் பார்த்தோன்னா ஒரு விஷயமாக பொட்டியன் போலீஸ் பண்ணியிருக்காங்க, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அங்கே பண்ணியிருக்காங்க. இது விஜயோட தாக்கம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறமா திருச்சின்னு நினைக்கிறேன், சம்திங் எந்த ஏரியான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு திருச்சி தான் தோணுது. அங்கே கிட்டத்தட்ட 300 ரவுடிகள் இருப்பாங்கள்ல, அவங்கள நிற்க வச்சு ஒரு போலீஸ்க்கு பார்த்தோம்னா ஒரு காவல் அதிகாரி அவங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருந்தார். சட்டம் முன்ன மாதிரி கிடையாது, இப்போ மாறிடுச்சு, டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அறிவுறுத்திட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் ஆட்சி ஏற்றதுக்கப்புறமா. இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை பார்த்தோன்னா விஜய் இப்போ உருவாக்கியிருக்காரு. டிஎன் போலீஸும் சரி, இங்கே போதைப் பொருட்கள் தடுப்பும் சரி, எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் இது எல்லாத்தையும் தாண்டி மேம்படுத்த போகிறார் விஜய் அவர்கள். ஆட்சி அமைச்சுக்கிட்ட 2வது நாள் இன்றைக்கே பார்த்தோன்னா இவ்வளோ மாற்றங்கள் அப்படின்னா இனி 5 வருஷங்களில் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. காத்திருப்போம். ஆட்சியில் பதவி ஏற்றுக்கிட்ட 2 நாளே பார்த்தோம்னா இந்தளவுக்கு சிறப்பான தரமான சம்பவங்களை விஜய் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பேசுவோம். இப்போதைக்கு இந்த செயல் விஜய் தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியமாக ஒரு நாகரிக அரசியலை கையில் எடுத்து அதை அறிமுகப்படுத்தி இருக்கிறது எல்லா கட்சி தலைவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நம்மளும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதை பற்றி நீங்களும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.